மனைவி பிள்ளைகளோட மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பா அம்மாவோடையும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காரு தளபதி விஜய். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சில பேர் வந்து சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு வந்து குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக வந்திருக்கும். ஏன்னா எந்த ஒரு குடும்பத்தை யார் சரியாக வந்து பார்த்தோன்னா கையாளுறாங்களோ அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவு கம்மியே இருக்காதான் என்றைக்குமே. அதுவும் கூட்டு குடும்பமாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்னும் வேற லெவல் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இப்படி இத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்துருந்தாத்தே அதை கூட்டு குடும்பம் பாங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாலே அதை கூட்டு குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. அதுக்கு பெரிய பெரிய தலைவர்களும் சரி நடிகர்களும் சரி யாருமே வந்து விதிவிலக்கில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ தளபதி விஜயோட விஷயம் எல்லாமே வந்து தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் சைக்காலஜிக்கலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அதே மாதிரி சோபா சந்திரசேகர் மாமனார் மாமியார் இவங்க கூட எல்லாம் ஒரே கூட்டு குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறது வரைக்கும் அவங்க இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே வந்து கிடையாதுங்க. ஆனால் எப்போ தான் அப்பா அம்மாவை விட்டு தளபதி விஜய் வந்து தனியாக நீலாங்கரைக்கு வந்து போகிறாரோ அங்கே தான் வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பமாகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா வந்து இருக்காங்க, நல்லது கெட்டது ஏதாவதுனா வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பு பயம் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம தனிக்காட்டு அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி சில விஷயங்கள், சில மூட் அவுட்டு, சில மூடு ஸ்விங்கு, இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் தான் தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஆனது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வாழ்க்கையவே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு ஒரு பிளாக் மார்க்காக வந்து மாறிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சங்கீதா வந்து பூவே உனக்காக படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உருகி உருகி தளபதியை வந்து காதலிச்சு அவங்க வீட்டில் வந்து பேசி இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லி அவரோட வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வாழ ஆரம்பித்தவங்க. அதனால அவங்க அவரை அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா வெறுத்துற மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து வெறுத்தாலுமே அது அந்த டயத்தில் வந்து கோபமாக தான் இருக்குமே ஒழிய ஆள் மனசில் அந்த காதல் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கும். அதுவும் தளபதி விஜயை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்னு பாடகி சுசித்ராவே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. போங்க, உங்கள் பொண்டாட்டி 2 அடி அடித்தா கூட வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுக்கு பாருங்கள். அவன் குடும்பத்தை வந்து தொலைச்சி அதுக்கப்புறம் வாழ்க்கையே தொலைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கான். அதனால குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து இருக்க பாருங்க அப்படின்னு பலரும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையுமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்குங்க. அந்த மெச்சூர்டு ஒவ்வொரு விஷயம், அதாவது யார் என்ன பேசினாலும் அதை இக்னோர் பண்ணுறது, எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது, மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதை மட்டும் வந்து பண்ணுறது. அதே மாதிரி கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை வந்து அழிச்சிட்டு தன்னுடைய ஆட்சி இப்படித்தான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறது. ஊழல் இல்லாத வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சியாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும், ஆட்சியாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறது. ஒரு அரசு அலுவலர் மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு காலையிலே வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்துடுறது வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து வர்றதுனால ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டாருன்னே வந்து சொன்னாங்க. வரக்கூடிய ஜூன் 22 அவருடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதல் டைம் வந்து வர்றதுனால கண்டிப்பாக மிக விமர்சையாக கோலாகலமாக எல்லா இடத்துலையும் வந்து கொண்டாடப்படும். நலத்திட்ட பணிகள் எல்லாமே வந்து நடக்கும். ஆனால் இதில் இன்னொரு கூடுதலான சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா தளபதி விஜயை அவரோட மனைவி மக்களோட, ஏன்னா ஏற்கனவே மனைவியும் பிள்ளைகளையும் ஒன்று சேர்க்கறதுக்கு சோபா சந்திரசேகர் அந்த முயற்சியில் வந்து பார்த்தோன்னா வந்து இறங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான வந்து நல்ல பாசிட்டிவான வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு அவங்களே வந்து சூசகமாகவும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தளபதியினுடைய மனநிலை எப்படி வந்து இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் 100% வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படி வந்து ஒரு வேளை ஒன்று சேர்ந்தாலும் அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்கள் எல்லாரோடையும் ஒன்றா வந்து இருக்கணும் அப்படின்னு அவரே வந்து பார்த்தோன்னா ஆசைப்படுறாருன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் எல்லாமே வந்து சொல்லுதுங்க. எது எப்படியோ மனுஷனோட வாழ்க்கையில் தப்பு நடக்கிறது வந்து இயல்பு. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிட்டு வேற ஒரு கட்டத்துக்கு வந்து போகும்போது வாழ்க்கையில் அவரை விட பக்குவப்பட்டவங்க யாருமே வந்து இல்லை. அந்த விதத்தில் தளபதி ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.